ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டீ கடையில் போடுவாங்கள்ல பஜ்ஜி, அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அருவாமனையில் அரைஞ்ச நைஸாக எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி நைஸாக பஜ்ஜிக்கு சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா நைஸாக சீவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கோம். 2 பொருளை வச்சு பஜ்ஜி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பஜ்ஜி மாவை கலக்கி இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஒரு சைடு டீ போடுறதுக்காக பால் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி காஞ்சிருச்சு, நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பஜ்ஜிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தண்ணி விட்டு பாருங்கள். எண்ணெய் சூடாயிருச்சுன்னா அதிலே தெரிஞ்சிடும். பஜ்ஜி நறுக்கி வச்சுருக்கோமா, இப்போ எடுத்து அந்த மாவு இருக்குல்ல, மாவில் ஒன்றா முக்கலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா ஒட்டிக்கிட்டு வருது. இப்போ அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா தடவிக்கோங்க. லைட்டாக தடவுனாலே போதும், பிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பாருங்கள் உள்ளே போட்டாச்சு. இருக்க 2 3 எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பொப்புன்னு வருது. இன்னொன்று போட்டுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒன்று போட்டுக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்க. கீழே எதுவுமே அடி பிடிக்காது வடைச்சட்டியில். 3 போட்டாச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிடிச்சிக்கோங்க. 10 நிமிஷம் டீ போடுற டைமில் நம்ம இந்த வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சிடலாம். எண்ணெய், வாழைக்காய், மாவு 3 மட்டும் இருந்தால் போதும். பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ எடுக்க போகிறோம். நல்ல எண்ணெய் வந்து அப்படியே அமைதியாக ஆகணும். பொரிக்கிறத நிப்பாட்டிட்டு, அப்போ தான் நம்ம வந்து வெந்துருச்சுன்னு சொல்லி பதத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றனால எண்ணெய் பொறுமையாக அந்த பாருங்கள், எண்ணெய் வெந்துருச்சான்னு அமைக்கி பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எடுத்தாச்சு. எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போட்டாச்சு. எண்ணெய் வந்து குடிக்காமல் போகுதா பாருங்கள். பொப்புன்னு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.